வணக்கம், சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 49 சென்ட். இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் இடக்கீழ்நாடு பேரூராட்சியில் பனையூர் வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. சென்னையிலேருந்து வரும்பொழுது 90 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து வரும்பொழுது 40 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சென்னையிலேருந்து வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஈசிஆர்லேருந்து 800 மீட்டரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. 55 மாமரம் இருக்குது. தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா 70 தென்னங்கன்று வச்சுருக்காங்க. மாமரத்திலே பார்த்தீங்கன்னா 6 வகையான மாமரம் இருக்குது. ருமானி, இமான் பாஸ்த், நீலம், பங்குனப்பள்ளி, பெங்களூரா, இந்த வகையான மாமரம்லாம் நிறைய இருக்குது. மாமரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள். ஃபுல்லாகவே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டால் உங்களுக்கு வெயிலே தெரியாது. இந்த வகை பார்த்தீங்கன்னா பங்குனப்பள்ளி. ஷீட் போட்டால் சின்ன ஒரு வீடும் இருக்குது. நமக்கு இபி லைனும் வந்துடும். இந்த வகை பார்த்தீங்கன்னா ருமானி, திராட்சை கொத்து மாதிரி நல்லா காய்ச்சிருக்கு. சாயில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். நம்ம என்ன செடி வச்சாலுமே இதில் வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லா மரமும் எப்படி இருக்குன்ட்டு. முந்திரி மரம் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. பழங்கள் கொட்டி இருக்கிறத பாருங்கள். பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் போடுறதுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எல்லாமே விஐபி தான் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. கெஸ்ட் ஹவுஸ் போடுறதுக்கும் ஃபேஸும் விட்டுருக்காங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போட்டால் மட்டும் போதும், சூப்பராக இருக்கும் ப்ராப்பர்ட்டி. இந்த ஒரு போரில் தான் இங்கே இருக்கிற 3 ஏக்கருக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ தண்ணி நிறைய வரும். நம்ம 24 hours தண்ணி இறைச்சாலுமே நல்லா வந்துட்டுருக்கோம். நமக்கு ப்ராப்பர்ட்டிலேயே இந்த போர் வந்துடும். 49 சென்ட்லேயே ட்ரிப்பு மாதிரி போட்டும் தண்ணி பாசுகிறாங்க. தர்பீஸ் போட்டிருக்காங்க பக்கத்தில். இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாம்பழம் பார்த்தீங்கன்னா அதுவே பழுத்து விழுந்துருக்கு. ருமானி மாம்பழம் இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எந்த ஒரு மருந்துமே இல்லாத மாம்பழம் இது. மகாபலிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. செய்யூர் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணாவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்தாவே சில்னஸாக இருக்கும். காற்றும் நல்லா வரும்.
ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டாவே குருவி கத்துற சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும். இங்கே மயிலெலாம் வந்து போகும். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு பக்கத்துலேயும் ஒரு 30 சென்ட் இருக்குது. 6 மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த 30 சென்ட்டையும் நம்ம வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டால் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி ஸ்கொயராக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு பார்க்கலாம். ஏன்னா எல்லா மரமும் நல்லா காய்க்கக்கூடிய மரம். சாயிலும் பார்த்தீங்கன்னாலும் ரெட் சாயில். இது உங்களுக்கு நல்லா ஆப்பிள் மாதிரி இருக்கும் மாம்பழம் எல்லாமே. ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 1,60,000 ரூபாய் சொல்கிறாங்க. நெகோஷியபிள். நீங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெகோஷியபிள் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரலாம். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ், டாக்டர், அட்வொகேட் எல்லாமே இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்காங்க. விஐபி ஏரியா தான் இது. நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. தேங்க்யூ.